ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும், அதே சமயத்தில் மிதுன ராசி மிதுன லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் 7ஆம் அதிபதியே குரு பகவான் தான் வர்றாரு. அவங்க குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 7ல் இருந்தாலும் சரி, இந்த மிதுன ராசி கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் அதிபதியாக வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தை நம்ம எப்படி அமைச்சுக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுக்கு ஏன் ஒரு கேள்விக்குறி வருது, நம்மளுக்கு ஏன் திருமணம் லேட்டாக ஆகுது, நம்ம திருமணம் சார்ந்த விஷயத்தை நம்ம எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற பரிகாரங்களை தொடர்ச்சியாக ஒரு மாதம் 2 மாதம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல பொருளாதார ஏற்றம் இருக்கும். அதற்கு நான் காரணமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு. சரிங்களா? சரி, இப்போ 7ஆம் இடத்துல உங்கள் ராசி லக்கணம் எதுவாகலாம் இருந்து போட்டு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. திருமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு பிற்காலத்தில் கண்டிப்பாக ஒரு தொல்லை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அமையறதுலேயே ஒரு தொல்லை கொடுக்கும். ஏன்னா அவர் சுபக்கிரகம் கேண்டுதல் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தை தள்ளிக்கிட்டே போவார். ஏன்னா குரு அப்படிங்கிற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு உண்டான அதிபதி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் உட்காரும் போது என்ன ஆகுன்னா, தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புல கொடுக்காம அப்படியே ஆன்மீகத்தை நோக்கியே நகட்டுவார். அதனாலதான் அந்த தோஷம் வெளிப்படுதுன்னு சொல்றோம். சரிங்களா? சரி, இதே அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, மிதுன ராசி மிதுன லக்கணம், துலாம் ராசி மிதுன ராசி மிதுன லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம். இந்த அமைப்புல பாருங்க, 7ஆம் அதிபதியே குரு பகவான் வர்றாரு. மிதுன ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி 7ஆம் இடமா வருது. கன்னி ராசி பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசியே உங்களுக்கு 7ஆம் இடமா வருது. அப்போ இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அன்பர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க இளம் வயதில் முடிக்கணும்னு ஆசைப்படாதுங்க. ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது 2ஆம் திருமணத்தை நோக்கி கண்டிப்பாக நகட்டும். ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா காலதேவனுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான். அவர் உங்கள் ராசி லக்கணத்துக்கு 7ல் இருந்தாலும் சரிங்களா, அடுத்து அவரே அந்த ஸ்தானமே உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வந்தாலும் சரி, குருவோட அமைப்பு அந்த 2 அமைப்பும் ஒன்று தான். 7ஆம் இடங்கிறது முதல் திருமணம், 9ஆம் இடங்கிறது 2ஆம் திருமணம். அப்போ 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை நோக்கி நகர்த்தி விட்டுரும். அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அவர் ஆன்மீகத்தை நோக்கி மட்டுமே நகட்டுவார். திருமணம் சார்ந்த விஷயத்துக்குள்ள உள்ள கூட்டே வரமாட்டார். அப்படி வந்தார்னா பிரச்சனை. இவங்க ஒரு காலகட்டத்தில் விரதம் பக்தின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட் இருக்கிறவங்க லைஃப் பார்ட்னருக்கு கோபம் வரும், பிரச்சனை அதெல்லாம் உருவாகும். அப்போ நீங்க தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது, உங்களுடைய திருமண வயது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29, 30, 31, 32, 33 சொல்றாங்களா, இந்த ஏஜ் வரை உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதை நெகட்டிவ் கூட்டிட்டு போகும். அதனால நீங்க மனசை விரக்தி பண்ணக்கூடாது. ஐயோ மனம் விரக்தி ஆகுது அப்படின்ட்டு. பெண்களாக இருந்தால் 25 வயசு வரை இழுத்தோம். கண்டிப்பாக 21ல் ஆரம்பிச்சிங்கன்னா 25 வரை அப்படியே தேடி அது வரை கொண்டு 25 எண்டு வரை கொண்டு நிறுத்தம் திருமணம் முடிக்கும். அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா அப்பதான் தோஷத்தை செய்ய மாட்டாங்க. திருமணங்கள் அப்படி லேட்டாக நடக்கும்போது தோஷம் வேலை செய்யாது. இதே 19 வயசு 20 வயசுல கல்யாணம் முடிச்சிங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு குரு பகவான் ஈஸியாக கொண்டு வந்துருவாரு. அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தை நம்ம எப்படி அமைக்கலாம், எப்படி அமைச்சா சிறப்பு அப்படிங்கிறத இப்போ எளிமையாக சொல்றேன். கன்னி ராசி கன்னி லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணம், இந்த அமைப்புல இருக்கும் அன்பர்களுக்கும், உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தை பேச போகும்போது முதல்ல நீங்க ஒரு குருமார், உங்களுடைய குருவாக நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த குருவை கூப்பிட்டு அவங்க முன்னிலையில் வச்சு திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசுங்க. திருமண பேச்சு எளிமையாக சுமூகமாக முடியும். அடுத்து திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வருது அப்படின்னாச்சுன்னா, பிரச்சனை சார்ந்த விஷயத்துக்கு நேரே போலீஸ் ஸ்டேஷன் அங்கெல்லாம் போகாதுங்க. நேரே அதே குருமார் சம்பந்தப்பட்ட குருமார்களையும், சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலில் இருக்கிற கோயில் பூசை போற பூசாரி கூட குருமார்கள் தான். நீங்களே யாராவது ஒருத்தர் குருவா நினைச்சு பேசிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களும் குருமார் தான். அவங்கள வச்சு அந்த விஷயத்த உங்க பிரச்சனை சொன்னீங்கன்னா பிரச்சனை ஈஸியாக தீர்ந்துடும். ஏன்னா குருதான் தோஷத்தை உருவாக்குவார், குருதான் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார். இந்த ஜாதகம் இருக்க அமைப்பில் அன்பர்களுக்கு அவர் தான் பண்ணி ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க சொல்லலாம் 5 என்னப்பா நீ சொல்ற மாதிரி இல்லைப்பா, 21 வயசுல நான் கல்யாணம் முடிச்சிட்டேன்,
எனக்கு வந்து குடும்பத்தை சண்டையில் சச்சரவு நல்லா தானப்பா போயிட்டு இருக்கிறேன், நீ சொல்றதா எதுவுமே இல்லையாச்சுன்னா அங்கே குருவால் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் தடை தாமதமாகி கொண்டே இருக்கும். ஒன்று கொடுத்தா ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணை கொடுத்தா ஒரு கண்ணை பிடிங்கிடுவாரு. குருவோட தன்மை என்ன, அதை தான் செய்யும். ஏன்னா அவர் 7ல் வந்து அவர் இருக்கிறார். அது 7ஆம் இடத்துக்குள்ள சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ராசி லக்கணத்துக்கும் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு சொந்தமான வீட்டில் போய் குரு பகவான் உட்கார்ந்தா பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நிவர்த்தி ஸ்தானம், உங்களுடைய பிரச்சனைக்கு நிவர்த்தி ஸ்தானம், உங்களுடைய லைஃபுக்கு நிவர்த்தி ஸ்தானம். சரிங்களா, உங்களுடைய உடல் தேவைக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் அவர் கேள்வி கேட்க தான் செய்வார். ஏன்னா அவர் வந்து மஞ்சள், இவர் வந்து ஒயிட்டு. சரிங்களா, அவருடைய சிந்தனை வேற, இந்த சிந்தனை வேறை. அப்போ அந்த கிரகங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்தந்த விஷயங்களை கரெக்டாக செய்யும். அப்போ நம்ம வந்து ஒரு குருமாரை கூப்பிட்டுட்டு போய் குருமார்கள் முன்னிலையில் திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசுவதும். சரி, குருமார்கள் இல்லையப்பா என்ன பண்ணுறது, நேரே பொண்ணு மாப்பிள்ளை கோவிலில் வந்து பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் கோவில் இருக்கும்ல, அந்த தெய்வம் கோவில் வந்து வர சொல்லி கோவில் வாசலில் இறைவனை வழிபாடு செய்து விட்டு அங்கே அமர்ந்து திருமணம் சார்ந்த விஷயத்த பேசுங்க. திருமணம் ஈஸியாக முடிஞ்சிடும். வீட்டில் வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கை கூடாது. திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டே இருக்கும், தள்ளிக்கொண்டே போகும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்த பேசுனா நிறைய கோவில், அதுதான் சிறப்பு. சரிங்களா, அடுத்து வந்து பிரச்சனையும் உங்களுக்கு வந்து உருவாகி வரும்போதும் நீங்கள் இறைவன் பேர் தான் மண்டாடம் படிக்கும். குருமார்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து பிரச்சனை தீர்த்து வைக்க சொல்லலாம். குருமார்கள் சரியில்லை, குருமார்கிட்ட பேச முடியாது, நமக்கு இல்லை அப்படிங்கிற வந்து கோவிலில் உட்கார்ந்து இறைவன் வழிபாடு செய்து விட்டு அங்கேயே இறைவன் சேர்ந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து கணவன் மனைவி இருவருமே உட்காந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு நிவர்த்தி உண்டு. அடுத்து வந்து சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குல்ல, கை குழந்தைகள் 2 வயது 1 வயதுலேருந்து 3 வயதுக்குள்ள குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகளை வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வர காரணங்கள் அந்த குழந்தைகளை கையில் வச்சுட்டே பேசுங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். திருமணத்துக்கு வரன் பார்க்க போறீங்க அப்படின்னாச்சுன்னா கை குழந்தை, ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் கையில் தூக்கிட்டு போய் அந்த குழந்தையோட நின்று பக்கத்தில் நின்று திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசும்போது என்ன ஆகுன்னா, இந்த குழந்தை சிரிக்க சிரிக்க அங்கே வந்து 7ஆம் இடம் குரு வேலை செய்வார். ஆனால் குழந்தைகள் என்னன்னு கேட்டால் குழந்தைய வந்து அழாமல் பார்த்துக்கணும். ஆனால் இதுலன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு 6, 8 பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டு நிற்கிறாருல, அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை அலைய ஆரம்பிக்கும். குழந்தை அழாமல் பார்த்துக்கிட்டு குழந்தைக்கு உண்டான சில உணவுகள் இருக்குல்ல அதை கொடுத்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு, சின்ன சின்ன குழந்தை தானே, 1 வயசு 3 வயசு குழந்தை தானே, ஓடி ஆடி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். கையில் 2 லட்டத்தை கொடுங்க, ஒரு கையில் 10 ரூபா காசு 20 ரூபா காசு கையில் கொடுங்க, அது கையை ஆட்டிக்கிட்டே கையில் இருந்து லட்டையை முடிச்சுட்டு அந்த ரவுண்ட் அடிச்சு ஓடி ஓடி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் பேசுங்க, திருமணம் சார்ந்த விஷயம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும், தடையே இருக்காது, இறைஞ்சமாக கேட்டுக்குவாங்க. ஏன்னா அங்கே குரு பாதகத்தை வெளிப்படுத்தாமல் குரு வந்து சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே ஓடுறாரு. நடத்தப்பா நீ நடத்தப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதே அமைப்பு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை நடக்கும் காலங்களையும் நீங்கள் செய்யலாம். ஒரு சின்ன குழந்தை கொடுத்து கையில் 10, 20 கையில் கொடுத்து ஒரு லட்டு 2 லட்டை வாங்கி கையில் கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டுட்டே சிரிச்சுக்கிட்டே வீட்டை சுற்றி சுற்றி ஓடி வரும். நீங்கள் பிரச்சனை போய்ட்டு பேசுங்க, கணவன் சண்டையே வராது, ஈஸியாக பிரச்சனை முடிஞ்சு போகும். இப்படி தான் நீங்கள் வந்து நடைமுறையில் அனுபவத்தில் உணர்ந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா, நான் வந்து ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்கிறதில்ல, அனுபவத்தில் விஷயம் கிடைச்ச விஷயத்த என் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எனக்கு என்ன நடக்கிற காலங்கள், இதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் ஒப்பிட்டு தான் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இது எல்லாமே கொடுக்கறது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன், அவள் ஒருவளே, இங்கே ஒன்றும் கிடையாது. அவள் கொடுக்குறா, நான் சொல்கிறேன், அவள் ஆட்டுறா, நான் ஆடுறேன், அவ்வளோதான். சரிங்களா, அப்போ ஏன்னா அந்த கலையை கற்றுக் கொடுத்தது அவள் தானே, ஒன்றுமே இல்லாத என்ன வந்து இந்த ஒரு ஜோதிடரை உருவாக்கி விட்டுருக்கிறா, நாளைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்க போகிறா அப்படிங்கிறது அவள் தானே, நான் இல்லையே. அந்த அம்பாவை வச்சு தான் எல்லாமே, என்னை வச்சு எதுவுமே கிடையாது. அதனால தான் சரி முத்தாரம்மன் அனுபவம் அண்ட் அருள் வாக்கு ஜோதிடம். அருள் அவள் கொடுக்கறது, வாக்கு நான் பேசுறது. சரிங்களா, நாக்குலேயும் இருக்கிறா வாக்குலேயும் இருக்கிறா, எல்லாம் இருந்து அவள் சொல்கிற விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்து வந்து திருமணத்துக்கு நீங்கள் வரன் பார்க்க போறீங்கன்னா 7ல் வந்து குரு இருக்குது, மிதுன ராசி மிதுன லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம், 7ல் குரு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு முன்னால் கோவில் இருக்கும் அல்லது பெரிய மரம் கண்டிப்பாக இருக்கும். அது போல் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது போல் இருந்தால் தான் அது உங்களுக்கான இடம். சரி, பெரிய மரம் இருந்து அது வெட்டிட்டாங்க, பக்கத்தில் வந்து கோவில் இருக்குது, சிறப்பு. வெட்டிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து 6 சம்மந்தப்பட்டுன்னு அர்த்தம். சரிங்களா, கோவில் இருக்கா அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, மரம் இருக்குன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே 6, 8 பாதகம் மரம் செய்யும்போது மரம் இருந்திருக்கும், மரத்தை வெட்டியிருப்பாங்க, வேற மரம் வச்சிருப்பாங்க, ஒரு மரம் வளர்ந்துட்டு இருக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா அரச மரம், இந்த மாதிரி பெரிய மரம் இருக்கும். அது பெரிய மரம் இருக்கிறதா உங்களுக்கும் சிறப்பு. சரிங்களா, பெரிய மரம் இருக்கிறதா சிறப்பு.
அப்புறம் திருமணத்துக்கு நீங்கள் வரன் பார்க்க போகும்போது வந்து முதல்ல மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு திருமணத்துக்கு வரன் தேட ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற அரச மரம் இருக்கும்ல, அந்த அரச மர கோவிலுக்கு போய் அந்த அரச மரத்துக்கு வந்து மஞ்சள் துண்டு பட்டு புடவைன்னு இருக்குல்ல, இதை எடுத்து அந்த மரத்தை சுற்றி கட்டி அந்த மரத்துக்கு வந்து நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். யார் விளக்கேற்றன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 7 குரு பகவான் இருக்கும் நண்பர்கள், அந்த ராசி நெருப்பு ராசியாக வந்தால், உதாரணமாக சொன்னா மேசம் சிம்மம் தனுசு ராசியில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மரத்துக்கு அந்த அரச மரத்துக்கு வந்து மஞ்சள் துண்டு மஞ்சள் புடவை கட்டி மஞ்சள் பொடி வாங்கி கொண்டு போய் அந்த மரத்து மூட்டெல்லாம் அப்படியே தெளித்து விட்டுட்டு மஞ்சளை நீரில் கலந்து தெளித்தாலும் சரி, இல்லை அப்படியே மஞ்சள் பொடி கொட்டிட்டு அந்த இடத்துல நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் வந்து இயங்க ஆரம்பிக்கும். இது வந்து மிதுன ராசி மிதுனக்கந்து பிறந்த ஆண்களுக்கு வந்து தனுசு ராசியே உங்களுக்கு வந்து 7வது ராசியாக வருது, கண்டிப்பாக செய்யலாம். அடுத்து கன்னி ராசி கன்னிலக்கந்து பிறந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே அரச மரம் ஆலமரம் சொல்கிறோம்ல, நீர்நிலை அருகில் ஓரமாக இருக்கிற அரச மரம் ஆலமரம் சொல்கிறோம்ல, அந்த மரத்துக்கு வந்து சுற்றி வந்து நீங்கள் மஞ்சள் புடவை மஞ்சள் வேஷ்டி துண்டு இது மாதிரி எடுத்து கட்டிட்டு அந்த மரத்துக்கு வந்து மஞ்சள் பொடியை வந்து நீரில் கலக்கி நீங்கள் ஊற்றிட்டு வரணும். ஏன்னா அது நீர் ராசி. தனுசு ராசி நெருப்பு ராசி, நீங்கள் விளக்கு போட வேண்டும். அங்கே வந்து நீர் ராசி, அங்கே வந்து நீங்கள் வந்து மஞ்சள் நீர் கலந்து அல்லது சந்தனம் கலந்து தண்ணீர் வந்து ஒரு 2 லிட்டரோ 3 லிட்டரோ கொண்டு அந்த மரத்தின் வேருக்கு நீங்கள் ஊற்றிட்டு வந்துகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை எளிமையாக தீரும், திருமணம் சார்ந்த விஷயம் கைகூடி வரும். சரி, பிரச்சனை திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்துட்டு இதையே செய்யுங்க பரிகாரமா, லைஃப்லாம் செஞ்சுட்டே இருங்க, வாழ்க்கை செய்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து குரு அப்படிங்கிறவங்க வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறனால வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சரி நெய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். நெய்யால் விளக்கு போடுவது, நெய் பண்டங்கள் சாப்பிடுவது, வீட்டிலேயே வந்து இரவு நேரம் வந்து காலையிலேருந்து எல்லாம் வேலை வெட்டி போயிட்டு வரீங்க, சிறப்பாக எல்லாம் வேலை முடிஞ்சது, இரவு நேரம் சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு இனிப்பு லட்டு இனிப்பு நெய்யில் செய்த பொருட்களை வந்து நீங்கள் உணவாக எடுக்கும் பொழுது குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் அடி இனிமையாக சிறப்பாக போயிட்டே இருக்கும். சரி, திருமணத்துக்கு வரன் பார்க்க போகிறோம், நம்ம என்ன பண்ணுறது? வீட்டுக்கு வந்துட்டாங்க 10-50 பேர் என்னாச்சுன்னா வந்த உடனே எல்லார் கையிலும் நெய்யில் செய்த லட்டு வந்து எல்லாருக்கும் டக்குன்னு கையில் கொடுத்துருங்க. நம்ம லட்டு சாப்பிடுங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லுங்க. கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே லட்டை பரிமாறிடுங்க. லட்டை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பேசாதுங்க, லட்டை பரிமாறுங்க. லட்டு சாப்பிட்டுட்டு லட்டை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் தண்ணி குடிச்சு முடிச்சு இப்போ பேசுங்கன்னு சொல்லுங்க. அப்போ பேசுங்க, பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக குருமார்கள் அங்கே இருக்க வேண்டும். சரி, குருமார்கள் இல்லாத அன்பர்கள் கோவிலில் செய்யுங்க, கோவிலும் இதே பரிகாரம் தான். அப்போ 7ல் வந்து குரு இருக்கும் அன்பர்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வரவேற்புக்கு வர்றாங்க, திருமணம் சார்ந்த விஷயம் பேச வர்றாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட சேலைகள் பட்டு சேலை அணிவது, மஞ்சள் சார்ந்த உடைகள் வீட்டில் எல்லாரும் அதிகமாக பயன்படுத்துவது மட்டுமே உங்களுக்கு வந்து யோகம். பட்டு சேலையாக இருந்தாலும் மஞ்சளாக இருக்க வேண்டும், சரிங்களா? ஒரு ஆண் ஒரு வேஷ்டி உட்கார அப்படின்னாலும் மஞ்சள் வேஷ்டி நீ கண்டிப்பாக அணிஞ்சிருக்க வேண்டும். அல்லது மஞ்சள் கலர் சந்தன கலர் சட்டை இந்த மாதிரி போடும்போது மட்டும்தான் குரு வந்து உட்கார்ந்தவனே அப்பா எல்லாம் நம்ம தான் பார்க்காங்க, சரி சொல்லப்பா அப்படிங்கிற மாதிரி போவார். நீங்கள் வந்து குண்டக்க சட்டை சேலை துணிகள் எல்லாம் மாற்றி வச்சிருந்தீங்க, வேற கலரில் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்தவனே எரிச்சலை பார்த்துட்டு அப்புறம் பிரச்சனைகளை கூட்டி போயிடுவார். குருவின் தன்மை அது. ஏன்னா அரச சபையில் குரு வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அரசரே நாட்டையும் அந்த உலகத்தையும் காக்கிற அரசரே வந்து சொல்லுங்க குருவில் தான் கேட்பாரே தவிர குரு சொல்ல மீறி அங்கே எதுவுமே நடக்காது. அப்போ குரு நம்மளுக்கு வந்து சாதகமாக செயல்படனா முதல்ல ஒரு குழந்தையை சிரிக்க விடணும். அந்த இடத்துல கையில் 4 லட்டுக்கு 4 ரூபாய்க்கு கையில் 4 லட்டு ஒரு 10 20 ரூபா 30 ரூபா பணத்தை 100 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா அப்படி ஆடி சிரிச்சுக்கிட்டே சுற்றி வரும் பாருங்க. குருவால் வரும் தோசம் அதுலேயே அடிபட்டு போகும். எல்லாமே நிவர்த்தி. வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து எப்பவுமே வந்து சரிங்களா, இறைவனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு வந்து மஞ்சள் நிறம் கலர்ந்த பூக்கள், மஞ்சள் அரளி, தங்க அரளி, சரிங்களா, மஞ்சள் ரோஜா, அப்படி மஞ்சள் சம்பந்தப்பட்ட செம்பருத்தி பூ எடுத்தால் கூட மஞ்சள் பூ, இப்படி மஞ்சள் பூ எடுத்து நீங்கள் வந்து வீட்டில் இறைவனுக்கு வந்து நீங்கள் பூஜையில் பயன்படுத்திக்கிட்டே உங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தை வந்து பேச ஆரம்பிங்க. திருமணம் சார்ந்த விஷயம் வந்து ஈஸியாக எளிமையாக முடிஞ்சிடும். சரி, கோவில்கள் அப்படின்னாச்சுன்னா தங்க அரளி செடி ஒன்று வாங்கி வைக்கிறது. தங்க அரளி செடி, குருனா மரங்களை வந்து மறக்காம வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மரக்கன்றுகள் நீங்கள் தானம் கொடுத்தே ஆக வேண்டும். மரக்கன்றுகள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருன்னா அரச மரத்தை எடுத்துக்கலாம்.
ஒரு பக்கத்து ஒரு நீர்நிலை ஓரமா இப்போ கன்னி ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து கன்னி ராசி கன்னி லக்கணத்துல வந்து குரு, நீங்க திருமணம் சார்ந்த விஷயம் பேச போறீங்கன்னா நீர்நிலை ஓரமா இருக்கிற ஒரு எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, அந்த கோவில்ல கொண்டு போய் ஒரு அரச மரம் வந்து நீங்க வச்சுட்டு வாங்க. அது வளர ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிக்கும். சரி, தனுசு ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவில்ல வந்து இடம் நிறைய இருக்குது, கோவில் இடமும் நிறைய மரங்கள் வைக்கிறமா அமைப்பு வைக்கணும், அங்கேயே கொண்டு போய் நீங்க ஒரு அரச மரம் வைப்பது. அந்த மரம் வளர வளர உங்களுக்கு வந்து எந்த தோஷமான நிவர்த்தி ஆகும். இப்படியும் செய்யலாம். இல்லை அப்படிங்கிற அன்பர்கள் வந்து வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் யாருக்காவது வந்து பூச்செடிகள், செடிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், மரக்கன்றுகள் இதெல்லாம் வாங்கி தானம் கொடுத்துட்டே இருங்க. இருக்க 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 என்ன ஆகுன்னா மரக்கன்றுகள் தானம் கொடுக்க கொடுக்க குருவால் வரும் தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். எந்த சூழ்நிலையும் சரி குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து தொல்லையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்க மாட்டார். கால நேரத்தை இந்த மாதிரி சில நெருக்கடிகள் வரும், அது வந்து இயற்கை. சரிங்களா? ஆனால் அதில் பாதாளத்துக்கும் போக மாட்டோம். சரிங்களா? ரொம்ப மோசமான நிலைக்கு குடும்பம் பிரிஞ்சும் போகாது. அப்படியே தோஷம் நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி வந்து இறைவனுக்கு வந்து பூஜையில் வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு மஞ்சள், சந்தனம், திருமஞ்சள பொடி, சரிங்களா, இது போன்ற பொருட்களை, மங்களகரமான பொருட்களை வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் காணிக்கையாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு குரு பகவான் இருக்கிறது வந்து நீர் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வத்துக்கும், பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்துக்கும் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் இந்த குங்குமம் இந்த மஞ்சள், சந்தனம் இந்த பொருட்களை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. மஞ்சள் நிறை ஆடை எடுத்து அம்பாளுக்கு பட்டு எடுத்து கட்டுறது, சாத்தி வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே யோகம். இனிப்பு வந்து சக்கரை பொங்கல் வந்து அதிகமாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 6 மாதத்துக்கு 2 தடவை நீங்கள் வச்சு அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு மஞ்சள் நிற பட்டு எடுத்து கட்டி வழிபாடு செய்துட்டு இறை வழிபாடு செய்ய 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 குருவால் வரும் தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்து ஜீவசமாதிக்கும் நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். ஜீவசமாதி வழிபாடு, ஜீவசமாதிலையும் போய் மரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து ஜீவசமாதி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து இனிப்பு கண்டிப்பாக நீங்கள் வழங்க வேண்டும். எந்த ஒரு குருமாரை பார்த்தாலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க. குருவால் வரும் தோஷ நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து குரு பகவான் 7 இருக்கிறார் அப்படின்னாலே அது கேந்திரம். கன்னி ராசிக்கு அது பாதகம், மிதுன ராசிக்கும் பாதகமாக வருது. சாரி, கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக வரனால வந்து குரு என்று சொல்லக்கூடிய குழந்தைகள்கிட்ட நீங்கள் திட்டும் வாங்கக்கூடாது. சரிங்களா? குருமார்கள்ட்ட வந்து நீங்கள் சாபம் வாங்கிடக்கூடாது. ஏன்னா குரு இந்த மாதிரி அமைப்பில் அங்களுக்கு வந்து குரு பகவான் அப்படிங்கிற வந்து சாபத்தை வந்து ஈஸியாக உடனே கொடுத்துருவாரு. அந்த சாப விமோச்சனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிடும். அப்போ குருமார்கள்ட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட வந்து பகைக்காமல் அப்படியே வந்து கண்டு காணாமல் நகண்டு போயிடணும். இல்லைன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடணும், அவ்வளோதான். அவங்க வந்து பகைக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா அது பாதகம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற விஷயம் வந்து அவருக்கு பிடிக்கலாம், உடனே அவர் வாயில வந்து சடக்குன்னு ஒரு வார்த்தைகள் கத்தி மாதிரி வெளியே ஓடி வரும். ஏன்னா எல்லாருக்கும் வருமானம் வராது. இந்த அமைப்பில் இருக்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் குருவின் வாயிலே வரும். அதை வந்து நீங்கள் வாங்காத அளவுக்கு அப்படியே நெருடலாக நீங்கள் நவுண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போது குருவால் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து எப்பவுமே பூஜை அறை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பூஜை அறையில் வந்து மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? குரு என்று சொல்லக்கூடிய சந்தனம், சந்தனம், சரிங்களா, பூஜை பொருட்கள் இது எல்லாமே வந்து வீட்டில் கொஞ்சம் வாசமாக வச்சு வீட்டில் பூஜையை வந்து அதிகமாக நீங்கள் போட்டு வர்றது சிறப்பு. திருமணம் சார்ந்த அமைப்புக்கு இது கைகூடி வரும். பிரச்சனைகள் அதிகமாக வருதுன்னா அங்கே பாதகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ பாதக அதிபதியாகவே குரு வரதுனால வந்து பூஜைகள் போட போட சில நேரத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கும். பிரச்சனை அதிகமாக வந்ததுன்னா பூஜை ஓரமாக வச்சிருங்க, ஒரு வாரத்துக்கு பூஜையை போடாதீங்க, விட்டுருங்க. பிரச்சனைகள் வரலன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பிரச்சனை வருதுன்னா பாதகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயத்தை வந்து கோவிலில் செய்யுங்க, வீட்டில் பூஜை போடுறதை விட. கோவிலில் வந்து பூஜை போட்டு அங்கே குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு தானம் கொடுக்குறது. வீட்டிலேயே வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு சாமி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன குழந்தைய 4 குழந்தையாக தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசி பாருங்கள். திருமணம் வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக சிறப்பாக முடிஞ்சிடும். குரு பகவான் வந்து இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து திருமணத்தை கொஞ்சம் லேட்டாக பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு முன்னாலே பார்த்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணம் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக போகுதுன்னா குழந்தை விஷயத்தில் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டே இருப்பார். அப்போ ஒரு 20 இப்போ ஆண்களாக இருந்தால் ஒரு 27, 27, 28, 29, 30 இப்படி, பெண்களாக இருந்தால் ஒரு 23, 24, 25 வரை வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குழந்தையும் கிடைச்சிடும், குருவால் தோஷமும் இருக்காது. சரிங்களா? சரி, இப்போ வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து 7 இருந்தாலும் சரி, மிதுன ராசி மிதுன லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து குருவால் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரெகுலராக கடைப்பிடிச்சிட்டே இருக்கலாம். கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித சகல சௌபாக்கியமும்
திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அப்படியே நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஈகோ பார்க்க வேண்டாம். நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, மனைவி உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வர்றாங்க. உங்களுக்கு வந்து சரி, மிதுன ராசி மிதுன லக்கணம் 7ஆம் அதிபதி குரு. அது பெண்களுக்கு இருந்து ஆண் ராசி, இப்போ ஆண் பெண்களுக்கு இந்த ராசியா, உங்கள் ராசி வந்து மிதுன ராசி மிதுன லக்கணமாக இருக்குது. உங்களை வந்து நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி வந்து குருவாக வர்றாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பிரச்சனை வரும் காலங்களில் வந்து அவங்க காலில் வந்து என்ன ஒன்றும் இல்லைப்பா நான் பார்த்துக்காம காலில் சாஸ்டாக்ஸமாக விழுந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் ஈகோ வேலை செய்யாது. ஈகோத்துக்கு ஓரமாக வச்சுட்டு சரி என்ன மன்னிச்சுக்கப்பா, மன்னிப்பு கேட்கறது சிறப்பு. சரி, இதே அமைப்பு வந்து பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு வந்து பெண்கள் வந்து மிதுன ராசி மிதுன லக்கணமாக இருக்கிறீங்க, கன்னி ராசி கன்னி லக்கணமாக இருக்கிறீங்க. இல்லை உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஏழாம் குரு இருக்கிறாரு. உங்கள் கணவன் காலில் வந்து நீங்கள் சாஷ்டாசங்கமாக விழுந்து நீங்கள் வந்து மன்னிச்சிங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. குருவால் வரும் தோசை அந்த அடிபட்டு போகும். எப்போ வந்து குரு என்று சொல்லக்கூடிய காலதேவன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி மீன ராசி வந்து காலதேவன் 12ஆம் ராசி, கால் பார்த்து குடிக்கிற ராசி. அதே குரு பகவான் தான் அதிபதி. காலை நீங்கள் இறுக்கியாக கட்டியாக பிடிக்கணும், அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ராசியில தாங்க உங்களுக்கு புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவும், சரிங்களா, மகாவிஷ்ணு புதன் பகவான் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு நீசமாகிறாரு. அதே ராசியில தாங்க உச்சத்தை சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சுகபோத அழிவுக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாகிறாரு. அங்கே குரு என்று சொல்லக்கூடிய பணம் பொருளாதார அழிவுக்கூடிய குரு பகவான், கௌரவமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய குரு பகவான் வந்து அங்கே ஆட்சி பலமாக இருக்கிறார். அந்த மீன ராசியோட தன்மை அது. மீன ராசி அன்பர்கள் காலில் உளுந்து ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்கினாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அது குருவோட வீடு, சுக்கரன் உச்சமாகிற வீடு, புதன் என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானம் அங்கு உதயமாகிற வீடு. குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இப்படி தான் கையில் எடுக்கணும். அப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 7ல் வந்து ராசி லக்கணத்துக்கு 7ல் வந்து குரு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வரும் லைஃப் பார்ட்னர் காலில் விழுந்து நீங்கள் பிரச்சனை வரும் காலங்களில் சடனாக காலில் விழுந்துருங்க, பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகிரும். வீட்டில் வந்து அடிக்கடி வந்து மஞ்சள் கலர் பூக்கள் முல்லைப்பூ போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தோஷம் தான் நிவர்த்தி ஆகிரும். வியாழக்கிழமைகளில் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமைகளில் வந்து விரதம் எப்படி இருக்கிறது, காலையில் 2 பழம், 1 கிளாஸ் கடுங்காப்பி, மத்தியானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் வடை பாயசத்தோடு நல்ல ஒரு சாப்பாடு, சரிங்களா. அடுத்து வந்து இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ஒரு வேளை 1 கிளாஸ் காப்பி, 2-3 பழம். இப்படி வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இருந்து வரும்போது என்ன ஆகுன்னா 4 வாரம் 3 வாரம் தாண்டிட்டுனாலே உங்களுக்கு தோசை நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக உடம்பு ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், உடம்பு தெம்பாக இருக்கிறவரை இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே இருக்கும். என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து குருவால் வரும் தோஷம் எதுவாக இருந்தாலும் அடிபட்டு போயிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் அடிபட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து அனுபவத்தில் உணர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா. சரி, இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என் சேனல் நிறைய தெளிவாக கொடுத்துருக்கேன். நண்பர்கள் போய் பாருங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமும் நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.